Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 27, Line upon Line 17. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 27வது பிரசன்டேஷன். லைன் அப்பான் லைன் 17வது பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இயர் டே பிரின்சிபல் 2ஆம் பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நல்ல நாளிலும் இந்த சத்தியங்களை தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இதை பேசும் பொழுது உம்முடைய வார்த்தை மட்டும் வெளிப்பட எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே. பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தருளும். இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தருளும் பிதாவே. இந்த செய்திகள் இந்த கடைசி காலத்தில் அவர்களுக்கு புரியும்படியாக செய்யும் பிதாவே. இயேசுவிலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே நாம் இதுவரைக்கும் ஆவிக்குரிய திருச்சபைக்கு, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு தேவன் அடித்தளமாக, அஸ்திபாரமாக தேவன் 2 சார்ட்டுகளை சபைக்கு கொடுத்தார் என்று நாம் படித்தோம். அது ஒவ்வொரு தீர்க்க தரிசன காலகட்டத்திலும் தேவன் நமக்கு ஒரு அடையாளமாக கொடுத்திருக்கிறார் என்று நாம் படித்தோம். இயர் டே பிரின்சிபல், ஒரு நாள் ஒரு வருடத்தை குறிக்கிறது என்ற பிரின்சிபல் வேதத்தில் வில்லியம் மில்லர் என்கிற நபர் கண்டுபிடித்தார் என்று நாம் பார்த்தோம். அது எதற்காக தேவன் கொடுத்தார் என்றால், தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணும் பொழுது தேவன் அவர்களை தண்டிப்பதற்காக அந்த இயர் டே பிரின்சிபல் அங்கே கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம். நாம் சென்ற ப்ரெசன்டேஷனில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். சென்ற ப்ரெசன்டேஷனில் நம்ம இயர் டே பிரின்சிபலை பற்றி படித்தோம். இந்த இயர் டே பிரின்சிபலை நம்ம தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய ஜனங்கள் கலகம் செய்யும்போது தேவன் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை என்று நாம் பார்த்தோம். அதுக்கு ஆங்கிலத்தில் ரிபெலியன் என்கிற வார்த்தை இருக்கிறது. பொதுவாக நாம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினர் நாம் யாருக்காச்சும் சத்தியம் சொல்லும் போது இந்த இயர் டே பிரின்சிபலை நம்ம எப்படி சொல்லிக் கொடுப்போம்னா, 2 வசனங்களை வைத்து நாம் சொல்லிக் கொடுப்போம். முதலாவது என்னாகமத்தில் எடுப்போம். என்னாகமம் 14:34 நம்ம எடுப்போம். அப்புறம் எசேக்கியேல் 4:6. இதை நாம் எப்படி படித்தோம் என்றால், இஸ்ரவேலர்களுடைய தொடக்கம், இஸ்ரவேலர்களுடைய முடிவு என்று பார்த்தோம். அவர்கள் முன்பதாக, அவர்கள் தொடக்கத்திலே அவர்கள் ஒரு இளைப்பாறுதலுக்கு விரோதமாக அவர்கள் நடந்தார்கள். அதே மாதிரி அவர்களுடைய முடிவிலும் ஒரு இளைப்பாறுதலுக்கு விரோதமாக நடந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். இது அவர்களுடைய பிகினிங். அவர்களுடைய தொடக்கத்திலே அவர்கள் என்னாகமம் நம்பர்ஸ் 14:34, இங்கே அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளாக போக வேண்டும். காலேபும் யோசுவாவும் ஒரு நல்ல செய்தியை கொடுத்தார்கள். ஆனால் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க இங்கே கலகம் பண்ணுறாங்க. அதனால் தேவன் 40 நாட்கள் அவர்கள் உள்ளே சுற்றினார்கள். அதற்கு பதிலாக 40 வருடங்களாக தேவன் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே அவர்கள் என்னத்தை மறந்தாங்கன்னா, ஒரு அடையாளத்தை மறந்தாங்க, ஒரு சைனை மறந்தாங்க. என்ன சைனை அவங்க மறக்கிறாங்கன்னா, எகிப்திலே தேவன் செய்த அற்புதம், அவர்கள் முன்பு கொண்டிருந்த விசுவாசத்தை இப்பொழுது இல்லாமல் அவங்க போக்கடித்தாங்க என்று நாம் பார்க்க முடியும். ஆனால் காலேபும் யோசுவாவும் அவர்களுடைய விசுவாசத்தை ஸ்திரமாக பிடித்து கொண்டார்கள். அப்போது இங்கே அவர்கள் என்னத்தை நிராகரித்தார்கள்னா, ரெஸ்ட் ஆஃப் கிரேஸ். அம்மையார் நமக்கு ரெஸ்ட் ஆஃப் கிரேஸ், கிருபையின் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே அவங்க பிரவேசிக்கலை. இப்படி இவங்க இங்கே முரட்டாட்டம் பண்ணனால அவங்களுக்கு தேவன் சாபத்தை கொடுத்தார். இவங்களுடைய இறுதியில் இங்கே நம்ம எசேக்கியேலில் வரும்போது, எசேக்கியேல் 4:6 நமக்கு ஒரு இயர் டே பிரின்சிபல், ஒரு நாள் ஒரு வருடத்தை குறிக்கிறது என்ற வசனம் நமக்கு இருக்கிறது. இது இவர்களுடைய முடிவு. இவர்களுடைய முடிவில் கூட ஒரு சைன், தேவன் அடையாளமாக எசேக்கியேலுக்கு கொடுத்த அடையாளத்தை அவர்கள் நிராகரித்தார்கள். அப்படி அவர்கள் நிராகரிக்கும் போது அவர்கள் எந்த ஓய்வை நிராகரித்தார்கள் என்றால், சாபத், ஓய்வு நாள் இளைப்பாறுதல். ஓய்வு நாள் இளைப்பாறுதலை அவங்க நிராகரித்தனால தேவன்
எரேமியா மூலம் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இங்கே அவங்களுக்கு நிறைவேறினது. நேபுகாத்நேச்சார் வந்து பிணை கைதிகளாக இஸ்ரவேல் ஜனத்தை பிடித்து கொண்டு போனார் என்று நம் அனைவருக்கும் தெரியும். இது அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்தது. நம்முடைய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்பொழுதுமே ஒரு தீர்க்க தரிசன கோடை பார்க்கும்போது அது என்னவென்று படித்தோம் என்றால் ஒரு எவர் லாஸ்டிங் காஸ்பல். எவர் லாஸ்டிங் காஸ்பல், நித்திய சுவிசேஷம். நித்திய சுவிசேஷம் என்பது சபை இருளில் இருக்கும்போது தேவன் ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார். அந்த சத்தியம் சபையை இரண்டாக பிரிக்கிறது என்று நாம் படித்தோம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நமக்கு எப்பொழுது ஒரு செய்தி தேவன் கொடுத்தார் என்றால் நம்ம அனைவருக்கும் தெரியும். செப்டம்பர் 11, 2001 ட்வின் டவர் ஃபால். இங்கே ஒரு தூதன் கீழே இறங்கி வருகிறார் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன். இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு காலகட்டத்துக்குரிய அந்த தீர்க்க தரிசன கோடையும் நாம் வாசித்தோம். மோசேவுடைய காலகட்டம், நோவாவுடைய காலகட்டத்தை பார்த்தோம், கோரேசுடைய காலகட்டத்தை பார்த்தோம், இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்தை பார்த்தோம், யோவான் ஸ்நானகனுடைய காலகட்டத்தை பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு அஸ்திபாரம் போடப்படுகிறது. நம்முடைய காலகட்டத்திலும் நாம் ஏசாயா நிருபத்தில் நாம் வாசிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இன்னொரு எசேக்கியலில் கூட நமக்கு அநேக வசனங்கள் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அஸ்திபாரம் போடப்படுகிறது. நம்முடைய காலகட்டத்திற்கு இந்த 2 சார்ட்டுகளை தேவன் அஸ்திபாரமாக கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தோம். அப்போது இங்கே என்ன நடந்ததோ அதே இது நமக்கும் நடக்க வேண்டும் என்று நாம் படித்து கொண்டோம். இது எங்கே போய் முடியும் என்றால் சண்டே லா. ஏன்னா சண்டே லா வரும்போது செவன்டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினருக்கு கிருபையின் காலம் முடிவடைகிறது என்று நாம் படித்தோம். தானியேல் 11:42 நமக்கு வந்து தெளிவாக இருந்தது. இது சண்டேலாவை குறித்து நமக்கு பேசுகிறது என்று. இங்கே வரும்போது செவன்டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினருக்கு கிருபையின் காலம் முடிவடைகிறது. அப்போ இங்கே ஒரு செய்தி வருகிறது. இந்த காலகட்டத்திற்குள்ளாக சபை இரண்டாக பிரிகிறது, புத்தியுள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். அப்போ இங்கே பிரிகிறப்ப இங்கே 3 செய்திகள் வருகிறது என்று நாம் படித்தோம். 1, 2, 3 செய்திகள், 30 செய்திகள். அந்த செய்திகள் இங்கே வரும்போது எப்போ 3வது வேமார்க், 3வது குறிப்படையாளத்தில் நமக்கு என்ன நடக்கிறது என்றால் கதவு அடைக்கப்படுகிறது. அப்போ செவன்டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினருக்கு கதவு அடைக்கப்படுகிறது என்று நாம் படித்து கொண்டோம். இதுதான் நம்ம கடைசியாக நாம் படித்தோம். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் என்றால், இங்கே இவர்கள் ஒரு ஓய்வை நிராகரித்தார்கள், இங்கே ஒரு ஓய்வை நிராகரித்தார்கள். இங்கே வந்து சாபத், இங்கே பார்த்தீங்கன்னா கிருபையின் ஓய்வை நிராகரித்தார்கள். அப்போ நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் இங்கே நாம் ஒன்றை நிராகரிக்கிறோம். சண்டேல வரப்போ நம்ம என்னத்தை நிராகரிப்போம்? சாபத் அகெயின். மறுபடியுமாக ஓய்வினாலே நாம் நிராகரிப்போம். அநேகர் நிராகரிப்பார்கள், இந்த ஓய்வினாலே அநேகர் நிராகரிப்பார்கள். ஆனால் இங்கே நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இங்கே நமக்கு ஒரு சைன், இங்கே எப்படி ஒரு அடையாளத்தை தேவன் கொடுத்தாரோ அதே மாதிரி இங்கே சாபத் வந்து நமக்கு ஒரு சைனாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் இந்த அடையாளத்தை நாம் அநேகர் வந்து நிராகரிப்பார்கள் என்று அம்மையார் நமக்கு எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி நாம் வாழ்கிற காலகட்டத்தில் இங்கே நாம் என்ன சத்தியத்தை நாம் நிராகரிக்கிறோம், என்ன அடையாளத்தை நிராகரிக்கிறோம் என்று இன்றைக்கி நாம் படித்துக்கொள்ள போகிறோம். யாத்ராகமம் 31:13. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். இங்கே இந்த வசனத்தில் என் ஓய்வு நாட்களை, ஓய்வு நாட்கள் இல்லை, நாள் இல்லை, நாட்கள் ப்ளூரல் பன்மையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓய்வு நாட்கள் வந்து அடையாளமாக இருக்குது. ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு நாட்களாக இருந்தாலும் அது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று நாம் இந்த வசனத்தில் கற்றுக்கொள்ள முடிகிறது. யாத்ராகமம் 23:10 நான் வாசிக்கிறேன். 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில்
உன் ஜனத்திலுள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டுவிடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவ தோப்பையும் அப்படியே செய்வாயாக. 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. இந்த மூன்று வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 7 வருஷம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இங்கே 7 நாள். அப்போது இந்த யாத்திராகமம் 23:10 இந்த 13 இந்த வசனங்கள் நமக்கு என்னத்தை காட்டுகிறது என்றால் இயர் டே பிரின்சிபல். ஒரு நாள் ஒரு வருடத்தை காண்பிக்கிறது என்பது எங்கே மட்டும் கிடையாது, என்னாகமத்தில் மட்டும் கிடையாது, இங்கே யாத்திராகமத்தில் கூட நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க முடியுது. ஆனால் வேதாகமத்தில் முதலாவதாக எங்கே இந்த இயர் டே பிரின்சிபல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆதியாகமம். நாம் ஆதியாகமத்துக்கு செல்வோம். ஆதியாகமம் 29:27. இங்கே யாக்கோபு ராகேல் லேயால் இவங்களுக்காக வேலை செய்கிறார். அப்போ இந்த வசனம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு என்று பாருங்கள். நம்ம அனைவருக்கும் தெரியும் 14 வருஷம் அவர் இவங்க இருவருக்காக வேலை செய்தார். இதை நாம் வாசிப்போம். 28. அதற்கு லாபான், முந்தினவள் இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல, இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். இங்கே 7 வருஷத்துக்கு பதிலாக இங்கே 7 நாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்தில் இந்த இயர் டே பிரின்சிபல், ஒரு நாள் ஒரு வருடத்தை குறிக்கிறது என்பது இங்கே தான் முதல் முறையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே யாக்கோபு நிலத்திலிருந்து 2 ராஜ்யங்கள் வருகிறது, வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். இந்த 2 ராஜ்யத்திற்கும் யார் ஒப்பாக இருக்கிறார்னா லேயா, ராகேல், இவங்க 2 பேரும். இங்கே 2:25:20 வடக்கு ராஜ்யத்திற்கு ஒன்று, தெற்கு ராஜ்யத்துக்கு ஒன்று இருக்கிறது என்று இந்த வசனத்தில் நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் அநேக வேத வல்லுநர்கள் எங்கே இந்த இயர் டே பிரின்சிபலை நாம் முன்பு பார்க்கிறோம் என்று இங்கே நம்ம கொடுத்திருக்கிறார்கள் என்றால் ஓய்வு நாள் கட்டளையிலே நாம் பார்க்க முடிகிறது. இதை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 20:8. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இங்கே ஓய்வு நாட்கள் கிடையாது, இது ஓய்வு நாளுக்குரிய கட்டளையில் இங்கே நாட்களை குறித்து பேசியிருக்கிறார் தேவன். இங்கே ஒரு நாளை குறித்து பேசினது இதே எபிரேய வார்த்தைகள் எதோடு ஒத்துப்போகிறது என்றால் லேவியராகமத்தோடு ஒத்துப்போகிறது. இங்கே ஓய்வு நாள், லேவியராகமத்திலே ஓய்வு நாட்களை குறித்து பேசுகிறார்கள். இதை நாம் வாசிப்போம். லேவியராகமம் 25. கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும்போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். இங்கே தேசம் ஓய்வு கொண்டாட வேண்டும். அங்கே ஜனங்களை சொல்லியிருக்கிறார். இங்கே யாத்திராகமம் 20 ஜனங்கள், இங்கே ஓய்வு கொண்டாட, தேசத்திற்கு ஒரு ஓய்வு இருக்க வேண்டும். வசனம் 3. 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளைகளித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அங்கே நாம் 6 நாள் நாம் வேலை செய்து 7ஆம் நாள் வர வேண்டும். ஆனால் இங்கே லேவியராகமத்தில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னால் இங்கே தேசத்திற்காக வருஷங்கள். அப்போ இது இயர் டே பிரின்சிபல், ஓய்வு நாள் கட்டளையிலே நாம் இயர் டே பிரின்சிபலை பார்க்க முடியுது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்போ ஒரு வருஷத்தை ஒரு ஓய்வு நாளாக நம்ம சொல்ல முடியுமா, ஒரு சாபத் இயர் என்று நாம் சொல்ல முடியுமா என்றால் அம்மையார் ஒரு கொட்டேஷன் எழுதியிருக்காங்க, அதை நம்ம வாசிப்போம். மேனுஸ்கிரிப்ட் ரிலீசஸ் Volume 6, 394. Special laws were given to the Israelites in regard to the tilling of the soil. These laws seem peculiar to those who have not known God's statutes, but the Lord knew better than man what arrangements to make with his people. These laws were written down, and the 7th year after they settled in Canaan was
டு பி அ சாபத் இயர். 7ஆம் வருஷம், 6 வருடம் அவங்க வந்து நிலத்தை வேலை செய்ய வேண்டும். அவங்களுடைய நிலத்தில் 7ஆம் வருஷம் என்ன இருக்க வேண்டுமா, அது ஒரு சாபத் இயர், அது ஒரு ஓய்வு நாள் வருடமாக இருக்க வேண்டும் என்று இங்கே நமக்கு அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். அப்போது இந்த வருடங்களை நாம் கணக்கிடும்போது நாம் எப்படி கணக்கிட வேண்டும் என்றால், ஆங்கிலத்திலே நமக்கு 2 நம்பர்ஸ் இருக்கிறது. ஒன்று வந்து ஆர்டினல் நம்பர், 2 கார்டினல் நம்பர். ஆர்டினல் நம்பர், கார்டினல் நம்பர். ஒரு வேதாகமத்திலே எண்களை நாம் படிக்கும் பொழுது அது எண்ணத்தை சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் முன்பதாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆர்டினல் நம்பர், முதலாவது ஆர்டினல் நம்பர் என்றால் ஆர்டர். 1 2 3 4 5 இதெல்லாம் ஒரு ஆர்டராக வருகிறது. இதில் ஒரு குவான்டிட்டி, அது வந்து ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தாது, அது ஒரு ஆர்டரை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் இரண்டாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கார்டினல் நம்பர்ஸ். இந்த கார்டினல் நம்பர்ஸ்னால் என்னென்னா 1 2 3 4 என்கிற இந்த வரிசையை குறிக்காமல் அங்கு அது ஒரு பொருளை உடையதாக இருக்கும். இப்போ 3 என்றால் அது ஒரு பொருளை உடையதாக இருக்கும் என்று நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு 12 என்பது ஒரு டசனை குறிக்கிறது. ஒரு டசன் 12 அது வந்து ஒரு கார்டினல் நம்பர் என்று நாம் பார்க்க முடியுது. அப்போது இங்கே லேவியராகும் 25 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அன்றியும் 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக, அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். இங்கே எபிரேய மொழியிலே நாம் பார்க்கும் பொழுது லேவியராகவும் 25 8ஆம் அதிகாரத்தில் கார்டினல் நம்பரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது சும்மா ஒரு எண்களை குறிக்காமல் அது ஒரு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த லேவியராகமம் 25 1-7 மோசே நமக்கு எழுதியிருக்கிறார். மோசே என்ன இங்கே நமக்கு எழுதியிருக்கிறார்னா, தேசம் வந்து ஓய்ந்திருக்க வேண்டும். அப்படி தேசம் ஓய்ந்திருக்கவில்லை என்றால் தேவன் சாபத்தை நமக்கு கொடுப்பார். தேசம் ஓய்ந்திருக்க வேண்டும். தேசம் அப்படி ஓய்ந்திருக்கவில்லை என்றால் தேசத்திற்கு சாபம் வரும் என்று நாம் பார்க்க முடிகிறது. இதை நாம் படிப்போம். ஒவ்வொரு 6 வருடத்திற்கும் அதுக்கப்புறம் வர ஒரு வருஷம் தேசம் ஓய்ந்திருக்க வேண்டும். இது நாம் லேவியராகமம் 25 8ஆம் வசனத்தில் நாம் படித்தோம். அப்போது நம்ம இதை கணக்கிடும்போது இங்கே நமக்கு 49 வருடங்கள் வருகிறது என்று நாம் பார்த்தோம். இதை நம்ம பார்ப்போம். முதல் 6 வருடங்கள், இது மாதிரி நமக்கு எத்தனை 6 வருடங்கள் இருக்குன்னா 7 முறை. 7 முறை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவங்க வந்து வேலை செய்ய வேண்டும். ஆனால் அந்த ஒரு வருடம் என்ன செய்ய வேண்டும், தேசம் ஓய்ந்திருக்க வேண்டும். அப்போது 6க்கு 1 என்ற கணக்கில் இங்கே தேசம் இந்த வருடம் ஓய்ந்திருக்க வேண்டும். இதான் ஓய்வு நாள் வருஷம். யாருக்கு என்றால் தேசத்திற்கு. இப்படி நம்ம இதை கணக்கு போடும்போது இது ஒரு கார்டினல் நம்பர் என்று சொன்னேன். அது ஒன்றை நமக்கு ஒரு அடையாளமாக கொடுக்க வேண்டும். அப்போது இங்கே 42, இது 49 டோட்டலாக வந்துச்சு. அப்போ இங்கே 7, இது கார்டினல் நம்பராக இருக்கனால இந்த 7 நம்ம 360, ஒரு வருடம் என்பது வேதாகமத்தில் 360. இதை நம்ம கணக்கு போடும்போது நமக்கு 2520 என்கிற நம்பரை குறிக்கிறது. இதுதான் தேவன் காபிரியல் தூதனை வைத்து வில்லியம் மில்லர் என்கிற நபருக்கு முன்பதாக நமக்கு சுட்டி காட்டினார். இங்கே இவ்வாறு இந்த தேசம் ஓய்வு பெறாவிட்டால் தேவன் இந்த சாபத்தை கொடுப்பார். தேவன் 2520 இந்த 2520 நாட்கள் தேசம் ஓய்ந்திருக்க வேண்டும். அப்படி ஓய்ந்திருக்கவில்லை என்றால் தேவன் இவ்வளவு நாட்களுக்கு சாபத்தை தேசத்தின் மேல் வர வைப்பார் என்பதுதான் இந்த லேவியராகமம் 25-26 நமக்கு சொல்லுகிறது. இப்போ 25-20 என்கிற நம்பர் வில்லியம் மில்லரும் அவரை சேர்ந்த அவங்களுடைய அந்த பின்பற்றின அனைவரும் இதை தான்
பெரிய தீர்க்க தரிசனமாக அவர்கள் போதித்து வந்தார்கள். 2300 ராப்புகளை அவர்கள் சொல்லவில்லை. எது பெரிய தீர்க்க தரிசனம் வேதத்தில் என்றால் 2520. இதே தான் அம்மையாரும் மறைமுகமாக சொல்கிறார். வெளிப்படையாக அவர்கள் சொல்லவில்லை, ஆனால் மறைமுகமாக இங்கே நமக்கு சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இதற்கு வேதாகமத்தில் வேறு ஏதாச்சும் அடிப்படை இருக்கவென்றால் இருக்கு என்று நாம் சொல்ல முடியும். எங்கே என்றால் எஸ்ரா நமக்கு எழுதியிருக்கிறார். இதை நாம் வாசிப்போம். 2ஆம் நாளாகமம் 36:21. இதிலே எஸ்ரா என்ன எழுதுகிறார் என்று பாருங்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. இங்கே நாம் அனைவருக்கும் தெரியும், தானியேல் 9:2 நாம் வாசிக்க முடியும். 70 வருட அந்த தேவன் சிட்சித்தார் ஜனங்களை. அது தானியேல் எரேமியா புஸ்தகத்தை வாசித்து தெரிந்து கொண்டார். அதை இங்கே யார் கோட் செய்கிறா? எஸ்ரா சொல்லி இங்கே என்ன செய்தார்கள்? அந்த 70 வருடம் என்ன ஆகும் என்றால் தேசம் ஓய்வு பெறும். அந்த 70 வருடம் ஜனங்கள் இல்லாமல் இருப்பாங்க. அப்போது தேசம் ஓய்வு பெறும் என்று இங்கே நமக்கு எஸ்ரா எழுதுகிறார். எஸ்ரா இப்போ நமக்கு ஒரு கேள்வி. எஸ்ரா இந்த தேசம் ஓய்வு பெற வேண்டும் என்று எங்கே இருந்து எடுத்தார்? எங்கே இருந்து அவருக்கு இந்த ஞானம் வந்தது என்றால் லேவியராகமம் 25:26. லேவியராகமம் 25 தேவன் கட்டளை இட்டார். என்ன கட்டளை இட்டார்? தேசம் ஓய்வு பெற வேண்டும். அப்படி ஓய்வு பெறவில்லை என்றால் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலே ஏலத்தனையாக நான் சாபத்தை உங்கள் மேல் வர வைப்பேன் என்று தேவன் சொன்னார். ஏலத்தனை 7×360 2520 வருடங்கள் உங்கள் மேல் சாபம் வரும் என்று தேவன் சொன்னார். இதை நாம் பார்ப்போம். லேவியராகமம் 25 தேவன் 2520 நாட்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேசம் ஓய்ந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை என்றால் லேவியராகமம் 26 நமக்கு சாபம் வரும். அந்த சாபம் தான் தானியேல் புஸ்தகத்திலே நமக்கு இருக்கிற சாபம். அந்த சாபம் தான் 2520. இப்போது எஸ்ரா நமக்கு என்ன சொல்கிறார் என்றால் 70 ஆண்டுகள் சிறையில் அந்த பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கும் பொழுது 70 வருஷம் அந்த தேசம் அமைதலாக இருக்கும், அது ஓய்ந்திருக்கும் என்று சொன்னார். அப்போது இதை மேற்கோள் காட்டி தான் அதற்கு முன்னாடி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த 7 வருஷத்தை அவங்க பின்பற்றவில்லை. 6 வருடம் முடிந்த பின்பு 7ஆம் வருடத்திலும் அவங்க அந்த தேசத்தை அங்கே வேலை செய்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இங்கே 70×7 என்று நாம் போட்டோம் என்றால் இங்கே 490. அப்போது 490 வருஷத்தில் அவங்க என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த 490 வருடம் அவர்கள் இந்த தேசத்தை ஓய்வு பெறாமல் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தேசத்திலே வேலை செய்து கொண்டே இருந்தார்கள். அதனால்தான் இந்த சாபம் வந்தது. இந்த 70 ஆண்டுகள் எரேமியா சொன்ன அந்த சாபம் ஏன் வந்தது என்றால் அவர்கள் இதை நிராகரித்தார்கள். 2520 அவர்கள் நிராகரித்தனால் இந்த சாபம் வந்தது. அதனால்தான் நாம் தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஏன் அவர்களுக்கு இந்த 70 வருடங்கள் 490 வருடங்கள் யூதருக்கு கிருபையாக கொடுத்தார் என்றால் இதெல்லாம் தேவன் நமக்கு அமைத்து வைத்திருக்கிறார். வேதாகமத்தில் இதை நாம் பார்க்கும்படியாக வைத்திருக்கிறார். அப்போது இயர் டே பிரின்சிபல் என்பது எங்கே இருந்து நமக்கு முதலாவது இருக்கிறது என்றால் லேவியராகமம் 25:26 என்று நாம் பார்க்க முடிகிறது. 2520 என்பது ஒரு கால தீர்க்க தரிசனமா என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக சபையில் போய்கொண்டிருக்கிறது. ஒரு கால தீர்க்க தரிசனம் இயர் டே பிரின்சிபல் ஒரு பிரின்சிபலை வச்சு நமக்கு இருக்குதான், ஒரு அடையாளமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது வேதாகமத்தில் இருக்கிறது. இது எப்பொழுது மாறினது என்றால் 1919 பைபிள் கான்ஃபரன்ஸ். இந்த பைபிள் கான்ஃபரன்ஸில் அநேக கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனைகள்
புரொட்டஸ்டன்ட் சபையினுடைய இந்த போதனைகள் நம்முடைய சபைக்குள்ளாக வந்து தீர்க்க தரிசனத்தை எப்படி ஆராய வேண்டும் என்கிற முறை மாறினது. நம்முடைய பயனீர்ஸ் விட்டு சென்ற அந்த பாதைகளை நாம் மறந்து போனோம். அதனால் இப்போது அந்த 2520 என்கிற அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. இப்போ லேவியராகமம் 26 நாம் படிக்கலாம் இந்த சாபத்தை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து. முதலாவது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்ப்போம். லேவியராகமம் 26 1 நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுர்பங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையையும் நிறுத்தாமலும் சித்திரந்திருந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக. நான் கர்த்தர். இங்கே ஓய்வு நாளை என்று சொல்லவில்லை, ஓய்வு நாட்களை, தேசத்தை குறித்து இங்கே பேசுகிறார். நீங்கள் என் கட்டளைகளின் படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு இவைகளின் படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். இங்கே பூமியை குறித்து பேசுகிறார், வயல் நிலத்தை குறித்து பேசுகிறார். நீங்கள் இப்படி ஓய்வு கொண்டாட வேண்டும் என்று பேசுகிறார். இப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் 1-13 வந்து ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார் லேவியராகமம் 26. இப்படி தேசம் வந்து ஓய்ந்திருக்கவில்லை என்றால் சாபங்களை குறித்து அடுத்த வசனங்களில் பேசுகிறார். அதை நாம் வாசிப்போம். 14-15 பாருங்கள். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா நியாயங்களை ஆலோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்கள். ஆனால் இங்கே நமக்கு தெள்ள தெளிவாக இது ஒரு உடன்படிக்கையாக அவர்கள் கொடுத்தார். ஓய்வினால் உடன்படிக்கையாக கொடுத்தார். தேசத்தின் ஓய்வும் என்னதான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள். அந்த சாபத்தை ஒரே வசனத்தில் இங்கே 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்புவேன். சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். அப்போ சத்ருவின் கை, நேபுகாத்நேச்சரின் கையிலே தேவன் ஒப்பு கொடுத்ததற்கான காரணம் என்ன? காரணம் என்றால் தேசம் தன் ஓய்வை அனுசரிக்கவில்லை என்று நாம் பார்க்க முடிகிறது. 2520 வருடங்கள் தேசம் தன் ஓய்வை அனுசரிக்கவில்லை என்று நாம் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு கேள்வி. லேவியராகமம் 26 நமக்கு இந்த 7 முறை, அந்த 7 முறை என்பது 2520 2520 என்று நாம் சொல்கிறோம். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை, இது எங்கெல்லாம் இருக்குது என்று நாம் வாசிப்போம். வசனம் 18 பாருங்கள். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏலத்தனையாக உங்களை தண்டித்து நான் உங்களை ஏலத்தனையாக தண்டிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏலத்தனை 7 என்பது 2520 குறிக்கிறது. இது 18வது வசனம். அப்போது நீங்கள் இந்த தேசத்தை நீங்கள் ஓய்வு பண்ணவில்லை என்றால் உங்களுக்கு இந்த சாபத்தை நான் கூறுவேன் என்று 18வது வசனத்தில் இருக்குது. இதே வசனம் பாருங்கள், இதே அதிகாரத்தில் 21வது வசனம் பாருங்கள். நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏலத்தனையாய் வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி. ஏலத்தனை, மறுபடியுமாக ஒரு ஏலத்தனையை இங்கே தேவன் கொடுக்கிறார். இங்கே 2வது முறை வந்திருக்கு. இன்னொரு வசனம் 24 பாருங்கள். என் உடன்படிக்கையை நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏலத்தனையாக வாதித்து. இங்கே 3ஆம் முறை ஏலத்தினையாக வருகிறது. கடைசியாக ஒரு வசனம் 28வது வசனம். நானும் உக்கிரத்தோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏலத்தினையாய் தண்டிப்பேன். அப்போ இங்கே 4 முறை ஏலத்தினை வருகிறது. ஆனால் அநேகர் கேள்வி, ஏலத்தினை என்பது 2520 என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இங்கே 4 முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது 10,000 முறையா என்பது கேள்வி வரும். ஆனால் இது ஒரு புத்தியீனமான கேள்வி என்று நாம் சொல்ல முடியும். உதாரணத்திற்கு நாம் படிப்போம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே ஸ்திரீ வந்து இருண்ட காலத்திலே வனாந்திரத்துக்கு ஓடி போகிறாங்க என்று நாம் பார்க்க முடிகிறது. இது நாம் வாசிப்போம். 6வது வசனம். ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. அப்போ இங்கே 1260 வருடம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது.
14வது வசனம் பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில், ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்துள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த அதிகாரத்தில் நமக்கு 1260 வருடம் என்று ஒரு முறை சொல்லாமல் 2 முறை சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம இருண்ட காலம் 1260 வருடம் கிடையாது, அதுக்கு மேல்பட்ட வருடம் என்று நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது ஒரு அடையாளமாக தேவன் இங்கே கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி தான் 2520 என்கிற தீர்க்க தரிசனத்தையும் தேவன் ஏலத்தனை என்கிற ஒரு அடையாளத்தின் மூலியமாக, ஒரு சொற்கள், இட்ஸ் அ கார்டினல் நம்பர், அந்த எண்கள் துவாரமாக தேவன் நம்முடன் பேசுகிறார் என்று நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. இப்பொழுது லேவியராகமம் 25-26 இயர் டே பிரின்சிபல், அதாவது ஒரு நாள் ஒரு வருடத்தை குறிக்கிற இந்த பிரின்சிபலை தேவன் சபை கொடுக்கும் பொழுது அதை நிராகரித்தோமானால், நாம் இப்போதான் வாசித்தோம், என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறினீர்களானால் இந்த சாபம் உங்கள் மேல் வரும். 2520 நீங்கள் மீறினீர்கள் ஆனால் 2520 சாபம் உங்கள் மேல் வரும் என்று இங்கே தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போது நாம் இந்த உடன்படிக்கையை மீறினோமானால் நம் மேல் சாபம் வரும். இது யாருக்கு வந்தது என்றால் இஸ்ரவேலுக்கு வந்தது என்று நாம் தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. மில்லரைட் அட்வென்டிஸ்ட் இந்த சத்தியங்களை 1843 சார்ட், 1850 சார்ட், இந்த 2 சார்ட்டுகளிலும் மில்லரைட்ஸ் என்ன செய்தார்கள் என்றால், இந்த 2520 என்கிற தீர்க்க தரிசனத்தை இயர் டே பிரின்சிபல் அவர்கள் கண்டுபிடித்த பிற்பாடு இதை முதலாவது தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள். அப்படி சொல்லிவிட்ட பின்பாது இதை தான் எங்கும் அவங்க எழுதின ஒவ்வொரு ரைட்டிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை தான் பெரிய தீர்க்க தரிசனமாக அவங்க சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது எலன் ஒயிட்டுடைய சில கொட்டேஷன் எடுத்துகிட்டு வந்து எலன் ஒயிட் 2300 ராப்பகளை தான் பெரிய தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட், அவங்க எழுதின ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் கண்டெக்சுவலைஸ் பண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் அதை அவர்கள் எந்த காலத்தில் எழுதினார்கள், எதை வைத்து எழுதினார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தெளிவாக அதே கொட்டேஷன், அவர்கள் கொடுக்கிற அதே கொட்டேஷனில் நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. அவர்கள் 2520 தனியாக சொல்லிவிட்டு 2300 ராப்பகளை தனியாக சொல்கிறார்கள். ஏனென்றால் வில்லியம் மில்லர் 2 தீர்க்க தரிசனங்களை வைத்து தான் 1843 தேவன் வராமல் 1844 அவர் வரப்போகிறார் என்பதை செவன்த் அட்வென்டிஸ்ட் இந்த திருச்சபை மில்லரைட்ஸ் கண்டுபிடித்தார்கள். முதலாவது வில்லியம் மில்லர் 1843 என்றார். அதுக்கப்புறம் 1844 என்பதை 2 தீர்க்க தரிசனங்கள் வாயிலாக கண்டுபிடித்தார்கள். அது 2520, 2300 ராப்பகல் என்கிற தீர்க்க தரிசனத்தை வைத்து அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்போது 1843 இந்த சைடு ரைட் சைடில் இருக்க சார்ட்டில் ஒரு தவறு இருந்தது என்று நாம் படித்தோம். அந்த தவறு சீர்திருத்தப்பட்டது. தேவன் முதலாவது வருவார் என்று வில்லியம் மில்லர் சொன்னால் முதலாவது முறை வரவில்லை. அப்போ 2ஆம் முறை அவர் வரப்போகிறார் என்று இன்னொரு டேட்டை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப இங்கே முதலாவது 2520 என்கிற நம்பர், 2520 என்கிற நம்பர் இங்கே முதலாவது சார்ட்டில் முதலாவதாக இங்கே கொடுக்கப்பட்டது. தேவன் வரவில்லை, அவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். ஏமாற்றம் அடைந்த பிற்பாடு இன்னொரு சார்ட் 1850 சார்ட்டை என்னுடைய லெஃப்ட் சைடு இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இங்கே இருக்கிற சார்ட்டில் இங்கே எப்படி 2520 இருக்கிறதோ அதே மாதிரி இந்த சார்ட்லையும் ஏன் அவர்கள் போட வேண்டும்? ஏனென்றால் தீர்க்க தரிசனம், தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனம். இங்கே அவர்கள் தேவன் 1843 வருவார் என்று எதிர்பார்த்தார்கள், வரவில்லை. 44ஆக மாறினது. அது எப்படி மாறினது என்றால் இந்த தீர்க்க தரிசனம், முக்கிய தீர்க்க தரிசனம் 2520 என்று நாம் பார்க்க முடியும். அப்போது இந்த 2 சார்ட்லேயும் மையமாக என்ன இருக்கிறது? மையமாக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை அண்டையில் வரும்போது நமக்கு விசுவாசம் இருக்கும் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த விசுவாசம்தான் ஆபகுக்கில் சொல்லப்பட்ட விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த 2 சிலுவைகள் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. இங்கே வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன், நாம் வாழ்கிற காலகட்டத்தில் இப்போ வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் இறங்கினார் என்று பார்க்கிறோம். இப்போது தேவன் சபைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு ஓய்வை கொடுக்க வேண்டும். அது என்ன ஓய்வு என்றால் லேட்டர் ரெயின், பின்மாரியின் அனுபவம். இதை நம்ம சார்ட்டில் நம்ம பார்ப்போம். இங்கே இவர்கள் கிருபையின் ஓய்வை மீறினார்கள். அதே மாதிரி ஓய்வினால் ஓய்வை அவங்க இங்கே மீறினார்கள் என்று நாம் பார்த்தோம். இந்த காலகட்டத்தில், நம்முடைய காலகட்டத்தில் நாம் இப்பொழுது என்னத்தை மீறி கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு அடையாளம். இப்போ தான் நம்ம லேவியராகமம் பார்த்தோம்.
உடன்படிக்கை ஒரு அடையாளமாக கொடுத்தார். அந்த அடையாளம் என்னவென்றால் 2520, 2520. இப்போது இந்த 2520 நிராகரிக்கிறதுனால நாம் ரெஸ்ட், இந்த ஓய்வுக்குள்ளே போகாமல் இருக்கிறோம். என்ன ஓய்வு என்றால், இங்கே நமக்கு ஒரு ஓய்வு வர காத்திருக்கிறது, லேட்டர் ரெயின். இங்கே ஓய்வு நாள் என்று சொல்லலாம், அல்ல லேட்டர் ரெயின், பின்மாறி, இதுவும் ஒரு ஓய்வு. இந்த ஓய்வை நாம் நிராகரிக்கும்படியாக ஆய்விடுகிறது. அப்போ இந்த காலத்தில் எப்படி காலேப், யோசுவா இவங்க 2 பேரும் கொடுத்த அந்த செய்தியை இவர்கள் நிராகரித்தார்களோ, இந்த காலகட்டத்திலும் 2520 என்கிற தீர்க்க தரிசனத்தை யாரெல்லாம் போதிக்கிறார்களோ, ஏனென்றால் இது ஒரு உடன்படிக்கையாக, இது ஒரு ஓய்வாக தேவன் கொடுத்திருக்கிறார். இது எதற்கான ஓய்வு? தேசத்திற்கான ஓய்வு. இங்கேயும் இந்த ஓய்வை நாம் நிராகரிக்கிறோம் என்று நாம் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. இப்போது இந்த 2520 புரிதலுக்குள்ளாக நான் வர வேண்டும். அப்படி நான் புரிதலுக்குள்ளாக நான் வர வேண்டும் என்றால் எனக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், தேவன் ஒரு வேலை செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம். இந்த 43:50 இந்த 2 சார்ட்டில் தான் நமக்கு 2520 என்கிற தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அப்போ இதை நம்ம கொண்டு வந்தால்தான் நமக்கு இந்த 2520 என்றால் என்னவென்று தெரியும். இங்கே தூதன் கீழே இறங்கி வருகிறார். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வருகிறார். அப்படி கீழே இறங்கி வரும்போது இங்கே முக்கியமான சம்பவம் என்ன நடக்கிறது என்றால், இஸ்லாம், வேதத்திலே இஸ்லாம் இருக்கிறதா என்று இப்பொழுது அநேக செவன்த் டே அட்வென்டிஸ்டை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த அஸ்திவாரத்திற்குள்ளாக நாம் வரும்பொழுது நமக்கு தெரிய வரும். ஏனென்றால் 3 ஐயோக்கள் என்று நாம் படித்தோம். இந்த 3 ஐயோக்கள், இந்த எக்காலங்கள், கடைசி 3 எக்காலங்களும் இஸ்லாமை குறிக்கிறது என்கிறதை நம்முடைய பயனீர்ஸ் இந்த 2 சார்ட்ஸில் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அப்போ நான் இஸ்லாம் என்று வேதாகமத்தில் இஸ்லாம் என்பது தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது என்பதை நான் படிப்பதற்காக இந்த அஸ்திவாரத்துக்குள்ளாக நான் வர வேண்டும். இந்த அஸ்திவாரம் எனக்கு தெரிந்தால்தான் எனக்கு 2520 புரியும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இதை நாம் இப்பொழுது நிராகரிக்கும் போது நமக்கு என்ன இருக்கிறது என்றால், இங்கே நாம் ஒரு ஓய்வை நிராகரிக்கிறோம். இங்கே வரும்போது ஓய்வினாலையும் பின்மாறியையும் நாம் நிராகரிப்போம் என்று நாம் பார்க்க முடிகிறது. காலேபும் யோசுவாவும் சபைக்கு அவர்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை அவர்கள் பின்பற்றவில்லை. அந்த விசுவாசத்தை பின்பற்றவில்லை, அதனால் அவங்க அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. அதே மாதிரி நம்முடைய பயனீர்ஸ் நமக்கு ஆரம்பத்தில் ஒரு விசுவாசத்தை கொடுத்து விட்டார்கள். அந்த விசுவாசத்தை நாம் இப்பொழுது நிராகரிக்கிறோம். நாம் அவர்கள் செய்த அதே தவறை நாமும் செய்து கொண்டு வருகிறோம். அவர்கள் முன்பு அங்கே நிராகரித்தார்கள், அதனால் 70 வருஷம் அந்த கேப்டிவிட்டி, அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக அவர்கள் விற்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்க முடியாது. இப்பொழுதும் நாம் இந்த 2520 நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், இதை நாம் பார்த்து புரிந்து கொள்ளவில்லை என்றால், நாமும் நியாயராசிரிப்பு சட்டம் வரும் பொழுது நாமும் ஓய்வுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டோம். நாம் ஆதியில் கொண்டிருந்த விசுவாசம், நம்பிக்கை, இந்த 2 சார்ட்ஸ், இதன் மேல் நாம் நம்பிக்கை வைக்காவிட்டால் நமக்கு என்ன நடக்கிறது என்று நமக்கு புரியாது. இந்த 2520 வேதம் முழுவதுமாக நமக்கு காணப்படுகிறது என்று நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். முக்கியமாக எங்கே காணப்படுகிறது என்றால், முக்கியமாக லேவியராகமம். இன்னொன்று முக்கியமான இடம் என்றால் ஏசாயா. ஏசாயா 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம். இந்த 5 அதிகாரத்திலும் ஏசாயாவை, இந்த ஏசாயா புக்கு எப்படி, புஸ்தகம் எப்படி காட்டுகிறது என்றால், அவர் ஒரு லவோதிக்கியா கண்டிஷனில் இருக்கிறார். லவோதிக்கியா திருச்சபையுடைய கண்டிஷனில் இருக்கார். அவர் தன்னை ஒரு சுத்தமானவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த 6ஆம் அதிகாரத்தில் வந்த அந்த தரிசனத்தை காணும் பொழுது அவருக்கு என்ன ஆகிறது என்றால், தான் எவ்வளவு பாவி என்று அவர் உணர்கிறார். அப்படி உணரும்போது பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் தழலை, நெருப்பு தழலை எடுத்துகிட்டு வந்து அவருடைய உதட்டில் தொட்ட பிற்பாடு அவர் பரிசுத்தமாகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போது அவர் யாரை குறிக்கிறார் என்றால், கடைசி காலத்தில் வாழ்கிற லவோதிக்கிய சங்கத்தை குறிக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போது அவர் அவர் சுத்திகரிக்கப்பட்டு விட்டார். அதற்கு பிற்பாடு 7ஆம் அதிகாரத்தில் அவர் எங்கே போகிறார்னா, ஆகாஷ் ராஜாவிடம் போகிறார்.
ஆகாஸ் ராஜாவிடம் என்ன செய்தியை கொண்டு போகிறார்? ஆகாஸ் ராஜாவிடம் 2520 2520 என்கிற சத்தியத்தை அவர் கொண்டு போகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை அவர் கொண்டு போகிறார். ஏசாயாவில் இருக்கிறது, நாம் வாசிப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஏசாயா பார்க்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இங்கே இந்த 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்திலும் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வரும்போது பூமி அவருடைய மகிமையினால் பிரகாசித்திருந்தது என்று நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. அப்போது ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் எதை குறித்து எழுதுகிறார்கள் என்றால் கடைசி காலத்தை குறித்து எழுதுகிறார்கள். இங்கே ஏசாயா பின்மாரியின் அனுபவத்தை பற்றி எழுதுகிறார். அந்த பின்மாரியின் அனுபவம் தான் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம். அந்த பின்மாரியிலே தேவன் என்ன செய்ய போகிறார் என்றால் ஒரு காட்சியை கொடுக்க போகிறார். அந்த காட்சி தான் என்ன காட்சி என்றால் ட்வின் டவர் ஃபால். இரட்டை கோபுரங்கள் அமெரிக்காவில் கீழே விழுந்தது. அது எதற்கென்றால் லவோதிக்கிய சபையினர் அதை பார்த்து இஸ்லாம் மறுபடியுமாக தீர்க்க தரிசனத்திற்குள்ளாக வந்துவிட்டது, நாம் இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவரை ஊதி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எசேக்கியேல் 37 சபை எப்படி இருக்கிறது என்றால் உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறது. அப்போது தேவன் பரிசுத்த ஆவியானவரை ஊத வேண்டும். எப்பொழுது ஊதுவார்? ஒரு செய்தியை கொடுத்து அவர் ஊதுவார். அப்போ அந்த செய்தி கம் பேக் டு ஓல்ட் பார்ட்ஸ், பூர்வ பாதைகளை நினைத்து நீங்கள் என்னிடம் திரும்புங்கள் என்று தேவன் நம்மை மறுபடியுமாக அளிக்கிறார். எப்பொழுது ஏசாயா பரிசுத்தமாக்கப்பட்டார்? எப்பொழுது அவர் அந்த தரிசனத்தை கண்டாரோ, எப்பொழுது லவோதிக்கிய சபையினர்கள் இந்த செப்டம்பர் 11, 2001 இந்த செய்திகளை அவர்கள் படிக்கிறார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் என்று நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. இப்போ ஏசாயா பரிசுத்தமாகிவிட்டார். அவர் பரிசுத்தமாகிவிட்ட பிற்பாடு அவர் எங்கே போகிறார் என்று பாருங்க. 7ஆம் அதிகாரம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு போர் என்னவென்றால் வடக்கு ராஜ்யத்திற்கும் தெற்கு ராஜ்யத்திற்கும், இந்த 2 ராஜ்யத்திற்கும் சிவில் வார் என்று சொல்வார்கள். உள்நாட்டு போர் இவர்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கிற போது இங்கே ஆகாஸ் என்கிற ராஜா மிகவும் பயப்படுகிறார். அப்போ மிகவும் பயப்படும் பொழுது ஏசாயாவை தேவன் அந்த ராஜா கிட்ட அனுப்பி அவருக்கு நீ ஒரு அடையாளத்தை நிறுத்தம் பெற்றுக்கொள் என்று சொல்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்றால் ஆகாஸ் என்கிற ராஜா இந்த அடையாளத்தை அவர் நிராகரிக்கிறார். எனக்கு வேண்டாம், தேவனை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன் என்று நிராகரிக்கிறார். இதை நாம் வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேட்சின் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரராகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்கக்கூடாமர் போயிற்று. இங்கே உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இங்கே 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஏசாயை நோக்கி, நீயும் உன் மகன் சேயர் யாசுபுக்குமாக வண்ணார் துறை வழியில் உள்ள மேற்குலத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய், ஆகாஸ் ராஜாவிட்ட நீ எதிர்கொண்டு போங்க என்று இங்கே சொல்கிறார். 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. சீரியாவின் தலை தமஸ்குவின் தலை ரேட்சின், இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராயிம் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு நொறுங்குண்டு போகும். இங்கே நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவன் இங்கே கொடுக்கிறார். அது என்ன தீர்க்க தரிசனம் என்றால் 65 வருட தீர்க்க தரிசனம். அநேகருக்கு இது தெரியாது. இங்கே 65 வருடத்திற்குள்ளாக நான் வடக்கு ராஜ்யத்தை ஒரு ராஜ்யமாக இல்லாமல் பண்ணுவேன் என்று இங்கே தேவன் ஏசாயா சொல்கிறார். இந்த செய்தி யாருக்கு போகிறது என்றால் யாருக்கு போகிறது? ஆகாஸ் ராஜாவுக்கு போகிறது. அப்போ அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்க. 9வது வசனம். எப்ராயிமின் தலை சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன், நீ
நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டி கேட்டுக்கொள். ஒரு அடையாளத்தை நீ கேட்டுக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றால். இப்படி தேவன் சொல்ற வார்த்தையை ஆகாஷ் என்ன செய்கிறார்? நிராகரிக்கிறார். இந்த 2520 சத்தியம் 2520 சத்தியத்தை இங்கே தேவன் எடுத்துக்கொண்டு வருகிறார். யாருக்கு என்றால் ஆகாஷுக்கு. ஏனென்றால் ஓய்வு வருடங்களை நிலம் இன்னும் அனுசரிக்கவில்லை. அதனால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? இப்போ சாபம், நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிற அந்த சாபம் உங்கள் மேல் வரப்போகிறது என்ற செய்தியை தான் இந்த 65 தீர்க்க தரிசனம் வாயிலாக ஏசாயா கொண்டு வருகிறார். ஆனால் இவர் இப்படி செய்கிறனால இங்கே ஏசாயா என்ன சொல்கிறார்னு பாருங்கள். 13வது வசனம். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களா? தேவனையும் நீங்கள் விசனப்படுத்த பார்க்கிறீர்களா என்று இங்கே சொல்கிறார். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் 2520 வருடத்தை குறிக்கிறது என்பதை நாம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சிவில் வார், உள்நாட்டு போர் சென்று கொண்டிருக்கிறது. அது எப்பொழுது என்றால் குரோனாலஜி, நாம் வேதத்தில் இருக்கிற அந்த வம்சாவளிகள், அந்த டேட்ஸ் எப்பொழுது, அந்த தேதிகளை பார்க்கும் பொழுது 742 BCயிலே இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே சிவில் வார், நார்த்துக்கும் சவுத்துக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு செய்தியை கொடுக்கிறார். அப்போது இங்கே செய்தியை கொடுக்கும்போது ஆகாஷ் ராஜா என்ன செய்கிறார் என்றால் நிராகரிக்கிறார். ஒரு செய்தியை நிராகரிக்கிறார். அந்த 2520 செய்தியை நிராகரிக்கிறார். இன்னும் 65 வருடங்களுக்குள்ளாக எப்ராயிம் ஒரு தேசமாக இல்லாமல் போகும் என்று நமக்கு சொன்னார். அப்போது இங்கே 723 BCயிலே நம்ம அனைவருக்கும் தெரியும், அசிரியா ராஜா முதல் முறையாக நார்தன் கிங்டம், வடக்கு ராஜ்யத்தை அவர் என்ன செய்தார் என்றால் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார் என்று நாம் பார்க்க முடியும். அது ஓசியா ராஜா அப்பொழுது இருந்தார், அவரை சிறைப்பிடித்து கொண்டு போனார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இங்கே 19 வருடங்கள், இந்த காலகட்டம் பார்க்கும்போது 19 வருடங்கள். இந்த காலகட்டத்துக்கு முடியல, இங்கே 65 வருடங்கள் வர வேண்டும் அல்லவா? அப்போ இங்கே 46 வருடங்களுக்குள்ளாக இங்கே 677 BCயிலே இங்கே மனாசே என்கிற யூத தேசத்து ராஜாவை அவர் சிறைப்பட்டு கொண்டு போகப்படுகிறார் என்று நாம் பார்க்க முடியுது. அப்போ இங்கே 65 வருடங்களில் இங்கே தேவன் சொன்ன மாதிரி வடக்கு ராஜ்யமும் தெற்கு ராஜ்யமும் சிறைப்பட்டு போகிறது. ஏனென்றால் இதற்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, தேசம் தன்னுடைய ஓய்வை அனுசரிக்கவில்லை என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இங்கே அந்த சாபம் இங்கே ஆரம்பிக்கிறது. யாருக்கு இங்கே ஆரம்பிக்கிறது என்றால் இங்கே வடக்கு ராஜ்யத்திற்கு ஆரம்பிக்கிறது. இந்த வடக்கு ராஜ்யத்திற்கு இங்கே ஆரம்பித்து இது எப்போ போய் முடிக்கிறது என்றால் 1798 இங்கே நமக்கு முடிகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. இது வடக்கு ராஜ்யம். இப்போ தெற்கு ராஜ்யம் மனாசே என்கிற ராஜாவை சிறைப்பிடித்து கொண்டு போகும்பொழுது இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இங்கே 2520 என்கிற சாபம் இங்கே ஆரம்பிக்கிறது. இது எங்கே சென்று முடிகிறது என்றால் 1844 இங்கே நமக்கு முடிகிறது. அப்போது இது ஒரு கயாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவார்கள். இங்கே 65 வருடங்கள் நடந்தது அல்லவா? அதே மாதிரி இதற்கும் 1798க்கும் 1844க்கும் நம்ம பார்க்கும்போது இங்கே நமக்கு 46 வருடங்கள். அப்போ இங்கே இவங்களுக்கு 2520. இது யாருக்கு என்றால் நார்த், வடக்கு ராஜ்யத்திற்கு. இங்கே 2520 தெற்கு ராஜ்யத்திற்கு. 2520 சாபங்கள் இவர்கள் மேல் வந்தது என்று நாம் பார்க்க முடியுது. அப்போ இங்கே 19 வருடம். இந்த 19 வருடத்தின் முடிவு ஆச்சரியமாக நமக்கு இருக்கும் 1863. இந்த வருடம் தான் சபை உருவான வருடம். அப்போ இங்கே நீங்கள் பார்க்கும்போது இங்கே ஒரு சிவில் வார் போய் கொண்டிருக்கிறது, ஒரு உள்நாட்டு போர். இங்கே சபை உருவாகும் போது இங்கே என்ன ஆனது என்றால் இங்கேயும் நமக்கு ஒரு உள்நாட்டு போர்.
சிவில் வார். இங்கேயும் ஒரு உள்நாட்டு போர். அந்த உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கும் போது அமெரிக்காவில் நடந்து கொண்டிருந்தது 1863. அப்பொழுது சபை ஒரு உலகத்தில் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சபையாக நமக்கு பேர் இருக்க வேண்டும் என்று செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை ஒரு பேர் வைத்தார்கள். ஏனென்றால் இங்கே செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினர்கள் இந்த போர்க்குள்ளாக போகக்கூடாது என்பதை அவர்கள் தற்காக்க வேண்டும். அதனால் ஒரு சபையாக அவர்கள் அங்கே மாறினார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் ஆகாஷ் இந்த செய்தியை நிராகரித்தார், இந்த 65 வருடங்களுக்கு முன்பதாக. அதே மாதிரி இந்த 65 வருட முடிவில் இங்கே யார் இங்கே நிராகரிக்கிறார் என்றால் ஜேம்ஸ் ஒயிட். ஜேம்ஸ் ஒயிட் 2520 நிராகரித்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இங்கே ஆகாஷ் நிராகரிக்கிறார். இவர் ஒரு தலைவர், ஒரு தலைவர், ராஜாவாக இருந்தார். இவர் இங்கே நிராகரிக்கிறார். இந்த 65 வருட ஆரம்பத்தில் 65 வருட முடிவில் ஜேம்ஸ் ஒயிட் என்ன செய்கிறார் என்றால் இதை நிராகரிக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த 2520 தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அது எப்படி அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்று நாம் தெள்ள தெளிவாக பார்த்து விட்டோம். ஆனால் இதில் இன்னொரு சந்தேகங்கள் இருக்கிறது, இதை நாம் பார்ப்போம். வேதாகமத்திலே இந்த வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் இதை குறித்து வேதாகமத்தில் நமக்கு தெளிவாக இருக்கிறது என்றால் தெளிவாக இருக்கிறது. எரேமியாவுக்கு போவோம். எரேமியா 50:17. இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. சிங்கங்கள் ப்ளூரல், பன்மையிலே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சிங்கங்கள் துரத்தின. முதலில் அசிரியா ராஜா அதை பட்சித்தான். முதலாவது யார் வந்தா? அசிரியா ராஜா வந்தார். அசிரியா ராஜா முதலாவதாக பட்சித்தார் என்று முதலாம் முறை. அடுத்து பாருங்க, கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அதன் எலும்புகளை முறித்தான். அப்போ 2 முறை நமக்கு இருக்கிறது. இரண்டு முறை தேவன் அந்த 2520 என்கிற சாபத்தை இங்கே கொடுத்தார் என்று நாம் தெள்ள தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த சாபங்கள் எப்பொழுது தொடங்கும் என்றால் அவர்களுடைய பெருமை நீங்கும் பொழுது இந்த சாபம் நீங்கும். உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம் என்றால் லேவியராகமம் 26:19 பாருங்க. லேவியராகமம் 26:19. உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். இப்போ லேவியராகமம் 26 உங்களுடைய வல்லமையின் பெருமையை நான் முறிப்பேன் என்று தேவன் சொன்னார். அவர்களுடைய பெருமை என்னவென்றால் நாம் அனைவருக்கும் தெரியும், சவுல் ஒரு ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்று அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலிடம் போய் முறையிடுறாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு பெருமை. அவங்களுடைய ஒரு ராஜா எப்பொழுது அடிமைத்தனத்திற்குள்ளாக போறாரோ அப்பொழுது சாபங்கள் தொடர்ந்தது என்று நாம் தெள்ள தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. அப்போ முதலாவதாக யார் சென்றார் என்றால் 2 ராஜாக்கள் எடுப்போம். 2 ராஜாக்கள் 17. இரண்டு ராஜாக்கள் 17 5-6 பாருங்க. அசிரிய ராஜா தேசம் எங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். ஓசேயாவின் 9ஆம் வருஷத்திலே அசிரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசிரியாவுக்கு சிறைப்பட்டு கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபேரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். இங்கே நம்ம தெள்ள தெளிவாக முதலாவது முறை இங்கே யார்? ஓசேயா. 1ஆம் வசனம் பாருங்க. யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12ஆம் வருஷத்திலே ஏலாவின் குமாரனாகிய ஓசேயா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி. அப்போ இங்கே ஓசேயாவை இங்கே நாம் பார்க்க முடியாது. அவர்களுடைய வல்லமையின் பெருமை இங்கே அடங்குகிறது முதலாவது என்று நாம் பார்க்க முடியாது. அப்போ மனாசே ஒரு பிரச்சனைக்குரிய கேள்வி இங்கே என்னென்றால் மனாசே சிறை பிடித்து கொண்டு போகப்படுகிறார். ஆனால் மறுபடியும் திரும்ப தேவனுடன் ஒப்புரவாகிறார் என்று வேதாகமத்தில் நாம் இருக்கிறது. அப்பொழுது இதை நாம் ஒரு சிறையிருப்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் நாம் முதலாவது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 33:10-11. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும்
பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அவங்க கவனிக்கவில்லை, தேவன் சொன்னதை அவங்க கவனிக்கவில்லை. ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இங்கே மனாசே பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார். ஆனால் அவங்க திரும்பி வந்துட்டாங்க. மனாசே மறுபடியும் தேவனிடம் ஒப்புரவாகி திரும்ப வருகிறார். அப்போ இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் அம்மையார் ஒரு கொட்டேஷன் எழுதியிருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். Prophets and Kings 3:82. Faithfully the prophets continued their warnings and their exhortations. Fearlessly they spoke to Manasseh and to his people, but the messages were scorned. Backsliding Judah would not heed. As an earnest of what would befall the people should they continue impenitent, the Lord permitted their king to be captured by a band of Assyrian soldiers who bound him with fetters and carried him to Babylon, their temporary capital. இங்கே மனாசே சிறைப்பட்டு போகிறத இங்கே அம்மையார் ஏர்னஸ்ட் என்கிற ஒரு ஆங்கில வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஏர்னஸ்ட் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று நாம் பார்ப்போம். அடுத்த ஸ்லைடு பாருங்கள். வெப்ஸ்டர்ஸ் 1828 டிக்ஷனரியில் ஏர்னஸ்ட் என்பது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதலாவது கனி. That which is in advance and gives promise of something to come. Hence earnest or earnest money is first payment or deposit given promise or assurance of full payment. This sense of the world is primary, denoting that which goes before or in advance. இங்கே ஒரு அட்வான்ஸாக, ஒரு முன் தொகையாக சொல்லப்படுகிற வார்த்தை தான் ஏர்னஸ்ட். அப்போது நேபுகாத்நேச்சார் யூதா ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போனார். 3 முறை அவர் வந்தார் என்று பார்த்தோம். ஆனால் இந்த சாபம் எப்பொழுது ஆரம்பித்தது? ஒரு முன் தொகையாக மனாசேயனுடைய காலகட்டத்தில் இது நடந்தது என்று நாம் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. அப்போது இயர் டே பிரின்சிபிள் துவாரமாக நாம் பார்க்கும் பொழுது 2520 தீர்க்க தரிசனம் நம்முடைய சபைக்கு முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சத்தியமாக இருக்கிறது. காப்ரியல் தூதன், வில்லியம் மில்லரை கொண்டு காப்ரியல் தூதன் இந்த சத்தியங்களை கொடுத்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. The 1888 materials 403. We should know for ourselves what constitutes Christianity, what is truth, what is faith that we have received, what are Bible rules, that rules given us from highest authority. இங்கே நாம் பார்க்க முடிகிறது, தனிநபராக ஒவ்வொருவரும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவம் என்றால் என்னவென்று படித்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்கிற முறையை, பரலோகத்திலிருந்து தேவன் கொடுத்த முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பூமியில் உண்டான ஒவ்வொரு விதத்தையும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ 1919 ஒரு பைபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தது. இப்பொழுது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினர் நாம் படித்து கொண்டிருக்கிற முறை, வேத முறை என்னவென்று நாம் ஆராய வேண்டும். நாம் சரியாக தீர்க்க தரிசனங்களை படிக்கிறோமா, நம்முடைய பயணியர்ஸ் விட்டு சென்ற பாதைகளில் நாம் படிக்கிறோமா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். There are many who believe without a reason on which to base their faith, without sufficient evidence as to the truth of the matter. If an idea is presented that harmonizes with their own preconceived opinions, they are all ready to accept it. ஒரு சத்தியம் வரும்பொழுது, ஒரு செய்தி வரும்பொழுது அது அவர்களுக்கு ஏற்றதாக இருந்தால் அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை உள்ளே சென்று ஆராய மாட்டுகிறார்கள் என்று அம்மையார் சொல்லுகிறார்கள். இப்பொழுது இந்த 2520 தீர்க்க தரிசனம் உங்ககிட்ட வந்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி வாசிக்க வேண்டும் என்று அம்மையார் சொல்கிறாங்க பாருங்கள். They do not reason for cause to effect, their faith has no genuine foundation, and in the time of trial they will find that they are built on the sand. இப்போது எந்த ஒரு சாபத்திற்கும் ஒரு நிகழ்வு இருக்க வேண்டும். ஒன்று நடந்தால்தான் இன்றொன்று நடக்கும் என்கிற இந்த பிரின்சிபல் நம் அனைவருக்குமாக தெரியும். இதை வேதாகமத்தில் நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 26:2. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் ஒரு சாபமும் நமக்கு வராது. அப்போது இந்த 2520 என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு சாபம் என்றால், இது தேவன் நமக்கு காரணம் இல்லாமல் இது வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த காரணம் என்ன காரணம் என்றால் இயர் டே பிரின்சிபல். அந்த தேசம் ஓய்ந்திருக்கவில்லை, அதனால் தேவன் அவர்களுக்கு சாபத்தை கொடுத்தார் என்று நாம் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. அப்போது இப்படி தேசம் ஓய்வு பெறாவிட்டால்,
நான் உங்களை சிதறடிப்பேன். அப்போ 2520 தீர்க்க தரிசனம் என்னவென்றால், நீங்கள் என்னுடைய சொல்லை கேட்டீர்கள் என்றால் சேகரிக்கப்படுவீர்கள், அதை கேட்கவில்லை என்றால் சிதறப்பட்டு போவீர்கள். அப்போது இவங்க முதலாவது கேட்கவில்லை, அதனால் சிதறப்பட்டு போனார்கள். முதலாவதாக இவர்கள் சிதறப்பட்டு போனார்கள். ஆனால் மறுபடியுமாக உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று தேவன் தீர்க்க தரிசனம் சொன்னார். அப்படி கூட்டி சேர்த்த சபை தான் செவன் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. இவர்கள் சிதறப்பட்டு போனார்கள், வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் சிதறப்பட்டு போனார்கள். இவர்கள் ஆதி இஸ்ரவேலர்கள். ஆனால் அவங்கள கூட்டி சேர்க்கும் போது எப்படி கூட்டி சேர்த்தார்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக கூட்டி சேர்த்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த 2520 என்கிற தீர்க்க தரிசனத்தை நிராகரித்தார்கள், அநேகர் நிராகரித்தார்கள். முக்கியமாக எலன் ஒயிட் அவருடைய கணவர் இங்கே ஜேம்ஸ் ஒயிட்டை அவர் நிராகரித்தார் 1863. ஆனால் இதெல்லாம் ஏன் நடந்து கொண்டு வருகிறது என்றால், தீர்க்க தரிசனம். ஆரோன் ஒரு தலைவனாக இருந்தார், அவர் ஒரு கன்றுக்குட்டியை செய்து அநேகரை வழிபட வைத்தார் என்று நாம் பார்த்தோம். அவர் ஒரு தலைவர். அதே மாதிரி நாம் இப்போ பார்த்தோம், ரெகோபெயாமினுடைய பாவத்தில் தேசம் பாழாய் விட்டது. ரெகோபெயாம் என்ன செய்தார்? எரோபெயாம் என்ன செய்தார் என்று நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 17:22 பாருங்க. அப்படி இஸ்ரவேல் புத்திரர் எரோபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படி இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தில் நின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். இங்கே எரோபெயாம் 2 கன்றுக்குட்டிகளை செய்கிறார். அவர் ஒரு ராஜா, தலைவர். அதே மாதிரி இது தீர்க்க தரிசனத்தில் இப்படி நடந்து கொண்டு வருகிறது. ஜேம்ஸ் ஒயிட் அவரும் ஒரு தலைவராக, முதலாவது தலைவர் செவன் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு முதலாவது ஜான் பெயிங்டன் என்ற நபர் இருந்தார். ஆனால் முன்பதாக யார் எலெக்ட் செய்யப்பட்டார் என்றால் ஜேம்ஸ் ஒயிட்டை எலெக்ட் செய்யப்படுகிறார். ஆனால் அவர் அந்த பொசிஷனை நிராகரிக்கிறார். ஆனால் இவர் தான் முதலாவது சபைக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த தலைவர். அவர் இதே தீர்க்க தரிசனத்தில் நடந்து வருகிற சம்பவங்களின்படி தேவன் சபைக்கு கொடுத்த அஸ்திபாரத்தை அவர்கள் எப்படி நிராகரித்தார்களோ, ஓய்நாளே எப்படி ஆரோன் எப்படி தேவனுடைய ஆராதனையை அகற்றி போட்டாரோ, அதே மாதிரி ஜேம்ஸ் ஒயிட்டும் என்ன செய்தார் என்றால் இதை அகற்றி போட்டார் என்று பார்க்க முடிகிறது. அப்போ நம் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், அநேகர் நம்முடைய சபையில் இந்த ஓய்வை நிராகரிப்பார்கள். 2520 என்கிற தேசத்தின் ஓய்வை நிராகரிப்பார்கள். அப்படி நிராகரிக்கும் போது நியாயராசரிப்பு சட்டத்திலும் அவர்கள் தேவனுடைய ஓய்வு நாளை நிராகரிப்பார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த 2520 என்கிற சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் பிதாவே. இது மனித சிந்தையினால் உண்டான ஒரு சத்தியம் அல்ல, நீர் சபைக்கு கொடுத்த சத்தியம் என்பதை நாங்கள் உணர்ந்து இதை படித்து இதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே. மேலும் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய பரிசுத்தாவினர் உதவி கொடுத்தரலும், இந்த சத்தியங்களை அவர்கள் தியானித்து இதை படிக்கும்படியாக அவர்களுக்கு உதவி செய்தரலும் பிதாவே. மேலும் இந்த சத்தியங்கள் எங்கெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறதோ அங்கே எல்லாம் உடைய உதவும் கரம் இருக்க வேண்டுமா நான் ஜெயிக்கிறோம் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.